This video sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app. Welcome to my channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குழந்தை பிறந்த பிறகு பெண்கள் வந்து சாப்பிட வேண்டிய பொருட்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெண்களுக்கு வந்து குழந்தை பிறந்த பிறகு அவர்களது வாழ்க்கை வந்து முற்றிலும் மாறிவிடுகிறது. இந்த குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதில் மட்டுமே தாய்மார்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா தாய்ப்பால் மட்டும்தான் அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் அளிக்கக்கூடியது. இந்த தாய்ப்பால் ஊட்டும் வகையில் குழந்தை பிறந்த பெண்கள் சாப்பிட வேண்டிய 7 வகையான பழங்கள் பற்றி பார்க்கலாம். என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராபெரி. இந்த ஸ்ட்ராபெரி வந்து அதிக விட்டமின் சி சத்து நிறைந்த பழமாக இருப்பதால் புதிதாக அம்மா ஆனவர்கள் அதிக அளவு ஸ்ட்ராபெரி சாப்பிட வேண்டும். மேலும் வந்து இதில் நீர்ச்சத்து அதிகம் இருப்பதால் உடலின் நீரளவை வந்து சீராக வைத்திருக்க உதவுமா. அப்புறம் இந்த இளம் தாய்மார்கள் வந்து விரும்பும் போதெல்லாம் குழந்தைக்கு பால் கொடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டா. இந்த குழந்தை பிறந்த பிறகு அம்மாக்களுக்கு பால் கொடுக்கும்போது ஏற்படும் வாந்தி, மயக்கம், குமட்டல் போன்றவற்றை சமாளிக்க அதிக ஆற்றல் தேவைப்படும். அந்த ஆற்றல் அனைத்துமே இந்த சப்போட்டா பழத்தில் இருக்குது. எனவே குழந்தை பிறந்த தாய்மார்கள் வந்து சப்போட்டாவை வந்து அதிக அளவில் சாப்பிட வேண்டும். ப்ளூபெர்ரி. இந்த ப்ளூபெர்ரியில் அதிக அளவு சிட்ரஸ் அமிலமும் மற்ற பழங்களுடன் ஒப்பிடுகையில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் உள்ளதால் இதன் மூலம் குழந்தைகளுக்கு அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. எனவே இந்த பால் கொடுக்கும் இளம் தாய்மார்கள் அதிக அளவில் ப்ளூபெர்ரியை உட்கொள்ள வேண்டும். அப்புறம் வந்து வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தில் பொட்டாசியம் வந்து அதிகம் இருப்பதால் இந்த பால் கொடுக்கும் அம்மாக்களுக்கு அதிக அளவில் பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த தாய்ப்பால் ஊட்டும் அம்மாக்கள் வந்து உடலின் திரவ சமநிலையை பராமரிப்பதற்கு பொட்டாசியம் அதிக அளவில் தேவைப்படுகிறது. எனவே அவங்க வந்து அவசியம் அன்றாடம் வாழைப்பழம் சாப்பிட வேண்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பப்பாளி. இந்த தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க பச்சை பப்பாளி சிறந்த பழமாகும். இதில் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் அதே நேரத்தில் இந்த அத்தியாவசிய வைட்டமின்களான ஏபிசி மற்றும் இ ஆகியவற்றையும் பெண்களுக்கு தருகிறது. அப்புறம் பரங்கிக்காய். தாய் உடலில் போதுமான ஊட்டச்சத்துக்களுடன் இருந்தால்தான் குழந்தைக்கு அவர்களால் போதுமான ஊட்டச்சத்துக்களை தர முடியும். எனவே தாய்ப்பாலில் போதுமான அளவு ஊட்டச்சத்து நிறைந்திருக்க இந்த பரங்கிக்காய் சாப்பிட வேண்டியது அவசியம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவகேடோ. இந்த அவகேடோ பழத்தில் ஒமேகா 3, ஒமேகா 6 மற்றும் ஒமேகா 9 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன. இந்த அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் ஊட்டச்சத்துக்களில் நிறைந்த பாலை வந்து உற்பத்தி செய்ய உதவுவதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கவும் உதவும். இந்த 7 பழங்களுமே இந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு அனைத்து விதமான சத்துக்களையும் வழங்கும் என்பதால் இவற்றை தினந்தோறும் அதிக அளவில் உட்கொள்ள வேண்டும். நன்றி.